அதனால பரிச்சை எழுத வரப்போ நீ அவளை தூக்கிடு. சரிங்க ஐயா. தூக்கி அவளை நம்ம இடத்துல பாதுகாப்பா வச்சிரு. பறந்தாம வெளியே வந்த உடனே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். ஐயா ரொம்ப முரண்டு பிடிச்சா? அதுக்கு தான் அவன் அப்பா இருக்கானே, அவனை அடிச்சா இவ அடங்கி போயிடுவா. டேய், என்னோட நகை கொஞ்சம் வீட்டில் இருந்தது, அதை அடகு வச்சு பணம் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்க அப்பாவுக்கு தெரியாம நான் ஒன்றை கொடுத்துறேன், நீ வந்து வாங்கிட்டு போயிடுறியா? எவ்வளவுமா இருக்கும்? ஒரு 40,000 இருக்குடா. 40,000மா? அம்மா அதெல்லாம் பத்தாதுமா. டேய், இப்போதைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. உங்க அப்பா வேற வந்துட போறாரா? கிளம்பு கிளம்பு கிளம்புடா. தெரியும்டி, எனக்கு தெரியும். நீ கேனத்தனமா பதில் சொல்லும் போதே சந்தேகப்பட்டேன். ஓ மனசுல ஏதோ பிளான் இருக்குன்னு. நான் ஹோட்டலுக்கு போல எங்கேயும் போல ஓரமா நின்று ஒழுங்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். என்னடி இது? நம்ம ஊர்ல கலருக்கும் அழகுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காத எத்தனையோ ஆம்பளைங்க இருக்காங்க. நீங்க எதை நினைச்சு வருத்தப்படாம வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் சாதிக்கணும்னு மட்டும் யோசிக்க. கடைசி வரைக்கும் நான் அவங்க பக்கத்துல இருக்கணும். என்னையும் என் அக்காவையும் சேர்த்து ஏத்துக்கிற ஒரு பொண்ணு கிடைச்சா நான் அந்த பொண்ணுக்கு கோயில் கட்டி கும்பிட்டு உள்ளங்கையில வச்சு தாங்குவேன். ஊர் கூட இனிமே என்னால வாழ முடியாது. லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்னங்க ஐயா? லக்ஷ்மி எங்க? மேல இருக்காங்க ஐயா. பவுனம் வந்தாச்சா? இன்னும் வரலையே. சார் நீங்க போங்க. கை நீட்டிட்டேன். இத்தனை வருஷத்துல நான் இப்படி செஞ்சது இல்லை. இன்னைக்கு ஏதோ டென்ஷன்ல. ஒரு விஷயம் லக்ஷ்மி, நீ பையன் மேல உள்ள பாசத்தில் பேசிட்டு இருக்க.
ஆனாண்ணா அவன் இனிமேலாவது திருந்தனுங்க எண்ணத்துல தான் அப்படி நான் சொன்னேன். இந்த பாருங்க, நீங்க எப்படி வேணாலும் பேசுங்க. ஆனா என்னால என் மகன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. என்னடி புரியாம பேசிட்டு இருக்க? எப்போதும் முட்டாளாவே இருக்கணும் முடிவு பண்ணிட்டியா? ஆமாங்க, நான் முட்டாள் தாங்க. ஆனாலும் ஒரு தாய், என் மகன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால கல்லு மாதிரிலாம் இருக்க முடியாதுங்க. அவன் நடிக்கிறா, இருக்கட்டும். ஒரு தாயா என்னால உங்களை மாதிரி இரும்பு மாதிரிலாம் இருக்க முடியாதுங்க. முட்டாள். ஆமாங்க, என்ன கல்யாணம் பண்ண காலத்துல இருந்து நீங்க இதைத்தானே சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க புத்திசாலி தானே. நமக்கு 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, 2 பேர் வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுக்க வேண்டியதானே நீங்க. இதுக்கு தான் உன்னை அடிக்கணுங்கிறது. அடிங்க, நல்லா அடிச்சு கொள்ளுங்க. உங்க கோவம் தீர வரைக்கும் நான் அடிச்சே கொள்ளுங்க. ஐயா சாப்பிட்டு போங்க. சாப்பாடு வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? நீங்கள் எங்கேயே நில்லுங்க, நான் போய் ஐயாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயா வணக்கம் ஐயா. ஏய் மாறி, பெரிய ஆளா ஆயிட்ட போலுக்கு. ஐயா அப்படிலாம் ஒன்றும் இல்லையா. பின்ன என்னடா என்ன காக்க வச்சுட்டு நீ லேட்டா வர? அப்படி இல்லைங்க ஐயா, வர வழியில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதைத்தானடா நானும் சொல்றேன். ஆமா, சரி ஐயா சொல்லுங்க ஐயா, நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு? சரி, உனக்கு என் மேல பழைய விசுவாசம் இருக்கா? என்னங்க ஐயா இப்படி கேட்குறீங்க? நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஐயா நீங்கள் கண் அசைச்சா செஞ்சு முடிக்க 1000 பேர் இருக்காங்க. இருந்தாலும் என் மேலே நம்பிக்கை வச்சு என்ன கூப்பிட்டுருக்கீங்க. சொல்லுங்க ஐயா என்ன பண்ணணும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடிப்பா ஏன் சின்ன பைய பறந்தாம அந்த பையலுக்கு கோயில வச்சு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தப்போ என்னெல்லாமோ நடந்து போச்சு. எதிர்பாராதது இதெல்லாம், சுத்தமான எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ அந்த பொண்ண அவ அப்பன் எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கான். அந்த ஆளை தூக்கிட்டுங்களா? ஏய், அவ அப்பன் தாண்டா நமக்கு துருப்புச்சிட்டு. அந்த பொண்ணு இவ்வளோ நாளா ஹாஸ்டலில் தங்கி தான் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா. இப்போ அவ படிப்போட கடைசி வருஷம், பரீட்சை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவ பரீட்சை எழுத வரத்தான் செய்வா, ஆனா வெளியே எங்கேயோ தங்கி தான் வந்துட்டு போவா. ஆமா, அதனால பரீட்சை எழுத வரப்போ நீ அவளை தூக்கிடு. சரிங்க ஐயா. தூக்கி அவளை நம்ம இடத்துல பாதுகாப்பா வச்சிரு. பறந்தாம வெளியே வந்த உடனே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். ஐயா ரொம்ப முரண்டு பிடிச்சா? அதுக்கு தான் அவன் அப்பா இருக்கானே, அவனை அடிச்சா இவ அடங்கி போயிடுவா. அவ்வளோ பாசம் அவன் அப்பா மேல. அந்த பாசத்துக்காகத்தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சாலும் சம்மதிச்சிருக்கவே மாட்டான் அந்த கேடுகிட்ட நாய். இதை பாரு, இதில் அந்த பொண்ணோட ஃபோட்டோ, அவளை பற்றிய விவரமெல்லாம் இருக்கு. நல்லா பார்த்துக்கோ. கவலைப்படாதீங்க ஐயா, பக்காவா செஞ்சிடலாம். ஆமா, இப்போ இருக்கிற பசங்கள்லாம் எல்லாம் புது பசங்களா? ஆமாய்யா, எல்லாரும் புதுசு தான். கவலையப்படாதீங்க, விஷயம் வெளியவே வராது. சரி, நீ பழைய இடத்துல இல்லை போலுக்க, மாத்திட்டியாமே. ஃபோன் நம்பரை கூட மாத்திட்டியான். வேற சேனை உன்னை பார்க்கறதுக்கு வந்தான். அவன் தான் சொன்னா நீ அந்த இடத்துல இல்லைன்னு. ஆமாய்யா, போலீஸ் சொல்ல இந்த தங்கராஜ போட்ட மேட்டர்ல இருந்து என்னை உள்ளத்தில் போலீஸ் தேடிக்கிட்டே இருக்கு. அதான் கொஞ்சம் பதுங்கிட்டேன்.
என் பழைய வீடு பக்கத்தில் இருக்கிற சங்கர் இப்போ தான் சொன்னான். 2 நாளைக்கு முன்னாடி தம்பி என்ன உன்னை தேடி வந்தாருன்னு. அதான் காலையிலே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். அதான் என்ன நீ முன்னாடி வர சொல்லிட்டு நீ பின்னாடி வர. ஐயா அதையே சொல்லாதீங்க, ஏதோ தப்பு நடந்து போச்சு. சரி நீ என்ன எதிர்பார்க்குற, என்ன கேட்குற? ஐயா ஐயா காரியம் முடிஞ்சோடனே நீங்களே ஏதாவது பார்த்து கொடுங்க ஐயா. காரியம் முடிஞ்ச உடனே இல்லடா, கல்யாணம் முடிஞ்ச உடனே. ஐயா நான் இந்த மேட்ரை சொன்னேன் ஐயா. சரி புரியுது புரியுது. சரி நீ கிளம்பு. சரிங்க ஐயா, வரேன். டேய் வண்டியில இருங்க. ஏலட்சுமி எங்க போயிட்டு வர? அது பக்கத்துல கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்கு ஆ, என்ன என்ன இப்படி படபடப்பா இருக்க? படபடப்பா பார்த்தது இல்லையா நானு? ஆ? என்ன லட்சுமி பரபரப்பா அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருக்க, என்ன விஷயம்? நான் எங்கேயும் போல. எங்க போயிட்டு வந்தா உனக்கன? எப்ப பார்த்தாலும் ஏன் இதே கேள்வி கேட்டுட்டு இருக்க நீ? உன் வேலை என்னமோ அதை போய் பாரு நீ போ. இல்லம்மா, முகமெல்லாம் வேர்த்து இருக்க, அதான் என்னன்னு கேட்டேன். மோர் கொண்டுட்டு வரட்டுமா? வேண்டாம். சூடா காப்பி? எனக்கு எதுவுமே வேண்டாம். உன் வேலை என்னவோ அதை போய் பாரு போ. போ. சின்ன பொண்ணு ஆ? நீ என்ன பண்ற? நான் பிளவுஸ் தைக்க கொடுத்துருக்கேன்ல, அதை போய் வாங்கிட்டு வா போ. அத நேத்து வாங்கிட்டு வந்துட்டேனே. காய்கறி வாங்கிட்டு வா போ. காய்கறி எல்லாம் நிறைய வீட்டுல இருக்குமா? உன் அண்ணன் பண்ணு ஊர்ல இருந்து இங்க வந்து எங்கேயோ இருக்கான்னு சொன்னீல, அவங்க போய் பார்த்துட்டு நிதானமா பேசிட்டு வா போ. அத நான் எப்பவோ சொன்னது, இன்னைக்கு சொல்றியா நீ? அதான் சொல்றல, நீ அங்க இங்க எங்கேயாவது போயிட்டு வா போ. அவ எப்பவோ கிளம்பி ஊருக்கு போயிட்டா. இப்ப நான் எங்கேன்னு போய் அவளை பாக்குறது? அப்ப ஒண்ணு பண்ணு, இனி ஒரு கோயிலுக்கு போயிட்டு நான் நல்லா இருக்கணும்னு உட்காந்து வேண்டிக்கிட்டு திரும்பி வா போ. இங்க இருந்துகிட்டு யாரு என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு பாக்குறதே ஒரு பழப்பா வச்சுட்டு இருக்கா. ஏமா நான் சும்மா தானே பார்த்தேன், ஏன் போய் சந்தேகப்படுற? யாரு சந்தேகப்படுறா? நானா சந்தேகப்படுறேன்? நீ போய் உன் வேலை என்னவோ அதை போய் பாரு, நான் பேசவே மாட்டேன் போ போ. எங்க போற? ரூம்பா கூட்ட போறேன். நான் அதெல்லாம் கிளீனா இருக்கு, நான் கிளீனா வச்சிருக்கேன். நீ போய் வேற இடத்துல வேலையை பாரு போ. என்னம்மா அநியாயமா இருக்கு, எதையும் செய்ய விட மாட்டேங்கிற. உங்க வீட்டுக்காரர் வந்தா என்னையில திட்டுவாரு. நான் அவரை சமாளிச்சுக்கிறேன், நீ போ. சொல்லுங்கப்பா. வணக்கம். அம்மா என்னம்மா ஃபோன் பண்ணிருந்தியா? அப்படியா? நானா? ஆமா. நல்லா இருக்கேன். ஆமா. சரி. ஆமா, நீ என்ன பார்த்துட்டு இருக்க? உனக்கு என்ன வேலையோ அதை போய் பாரு போ. போ. ஐயோ இளங்கோ, எங்கடா இருக்க? வீட்ல தாம்மா இருக்கேன். டேய், என்னோட நகை கொஞ்சம் வீட்ல இருந்தது, அதை அடகு வச்சு பணம் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்க அப்பாக்கு தெரியாம நான் உன்கிட்ட கொடுத்துறேன், நீ வந்து வாங்கிட்டு போயிடுறியா? எவ்வளவுமா இருக்கும்? ஒரு 40,000 இருக்குடா. 40,000மா? அம்மா அதெல்லாம் பத்தாதுமா. டேய், இப்போதைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. அப்பா கிட்ட இருக்கிற பணத்தை அப்புறமா வாங்கிக்கலாம். வாடா. வாடா எங்க வீட்டுக்கா? ஆமா. அப்பா இருப்பாரு. அப்பா இருந்தா உன்னை கூப்பிடுவேனா? அப்பா எங்க வெளில போயிருக்காரு. சரி, சின்ன பொண்ணு இருப்பாளே, அவளை நான் எங்கேயாவது அனுப்பி சமாளிச்சுக்கிறேன், நீ வா. சரிம்மா நான் கிளம்பி வரேன். வா. அப்பா. ஏய், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஊட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன பார்த்தா கிண்டல் பண்ற மாதிரி இருக்கா? உன்னதான் வேற வேலை பார்க்க சொன்னல.
இல்லம்மா இன்னும் கூட்டி முடிக்கல. நீ கூட்டினது கழிச்சதெல்லாம் போதும். நீ போய் காய்கறி வாங்கிட்டு வா போ. இப்பதானே சொன்னேன் காய்கறி எல்லாம் வீட்டுல நிறைய இருக்குன்னு. அது பத்தாது. எங்க சித்தப்பா ஊர்ல இருந்து வராரு. அவருக்கு நிறைய காய்கறி சாப்பிடுவார். வாங்கிட்டு வா போ. சித்தப்பாவா? எந்த சித்தப்பா? போன தடவை வந்து பானுகிட்ட அடி வாங்கிட்டு போனாரா அவரு வருவாரா? வருவாரு. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? நான் உன்கிட்ட என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய் போ. என்னமோ போ, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணும் புரிய வேண்டாம். நில்ல. நீ வாட்டுக்கு அந்த முனக்கல்ல போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடக்கூடாது. அங்க காய்கறி கொஞ்சம் கூட நல்லா இல்ல, ஒரே காஞ்சிருக்கு. நீ என்ன பண்ற, பஸ்ஸ பிடிச்சு மெயின் பஸாருக்கு போய் ஃப்ரெஷ்ஷா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வர போ. சரிம்மா, நான் அங்கேயே போய் வாங்கிட்டு வரேன். எங்கடா இருக்க? வந்துட்டு இருக்கமா. சீக்கிரமா வாடா. வாங்க. யார கூப்பிடுற? உங்களைத்தான். என்னவோ நேத்து வரைக்கும் பேசாம கோபமா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்த, இப்ப வாங்கன்னு கூப்பிடுற. ஏங்க அதுக்காக சண்டை போட்டா பேசாம இருந்த முடியுமா வீட்டுக்குள்ள? நேத்து நான் வந்து நீ பேசாம இருந்த, ஆனா இன்னைக்கு நீயா வந்து பேசுற. இதுல என்ன இருக்குன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, மனசு கஷ்டமா இருந்தது, அதான் பேசினேன். சரி, சின்ன பொண்ணு எங்க? எதுக்கு? எனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும், அதுக்கு தான் கேக்குறேன். ஏங்க நான் எடுத்து வைக்க மாட்டேனா? எதுக்கு அவளை கூப்பிட்டு இருக்கீங்க? இல்ல, நேத்து நான் சாப்பிட வந்தப்ப உன்னை கூப்பிட்டேன், நீ வரல, அதனால தான் நான் இப்ப அவளை கூப்பிடுறேன். அதான் மனசு சரியில்லாம இருந்தது சொன்னேனுங்க. சரி, சாப்பாடு எடுத்து வை. சமைக்கலையே. என்னது சமைக்கலையா? இன்னும் சமைக்கல. நீங்க ஒண்ணு பண்ணுங்களே, பக்கத்துல ஹோட்டல் இருக்குல்ல, அங்க போய் சாப்பிட்டு வந்துருங்க. அதெல்லாம் வேண்டாம், நீ சமைச்சிட்டு என்ன கூப்பிடு, நான் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே? வீட்டுல காய்கறிலாம் எதுவும் இல்லைங்க. எனக்கு எனக்கு வேற பசிக்குதுங்க. நீங்க சாப்பிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துருங்க, எனக்கும் ரொம்ப பசிக்குதுங்க. என்ன யோசிச்சுட்டே போறீங்க? வேகமா போங்க. சீக்கிரம் சீக்கிரம், எனக்கு பிரச்சனை ஆயிட போகுது. சமாளிக்கிறதுக்குள்ள சமாளிக்கிறதுக்குள்ள உயிர் போது. இவன் வேற வந்து தொலைக்க மாட்டேங்கிறான். வாடா 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 வாடா. ஏண்டா இவ்வளவு நேரம்? நடுவுல உங்க அப்பா வேற வந்துட்டாரு. அவரை சமாளிச்சு அனுப்புறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கு பாரு. இரு எடுத்துட்டு வரேன், இரு எடுத்துட்டு வரேன். இந்தாடா பச்சைக்கோடா. மா என்னம்மா இது, பத்தாதேமா. அதான் சொல்றேனேடா, இப்போதைக்கு இதை வச்சு சமாளிச்சுக்கோடா, பின்னாடி பாத்துக்கலாம். உங்க அப்பா வேற வந்துட போறாரா. கிளம்பு கிளம்பு கிளம்புடா. தெரியும்டி, எனக்கு தெரியும். நீ கேணத்தனமா பதில் சொல்லும் போதே சந்தேகப்பட்ட. உன் மனசுல ஏதோ பிளான் இருக்குன்னு.
நான் ஹோட்டலுக்கு போல எங்கேயும் போல ஓரமா நின்று ஒளிஞ்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். என்னடி இது? ஏண்டா கேடு கட்ட நாயே, வெக்கமால உனக்கு? இவ்வளவு திட்டுறதுக்கு அப்புறம் இங்க வந்து வெக்கமான பணத்தை வாங்கிட்டு போறியே. ஏய், உனக்கு ஏது இந்த காசு? என்ன பண்ண? என்னடி பண்ண? திருடியாடி சொல்லு. ஆமா, அப்படியே லட்ச லட்சமா கொட்டி வச்சிருக்கீங்க. பேசற பல்ல கழிவு ஜாக்கிரதை. ஏய், எதுக்குடா இங்க வந்த? எதுக்குடா இங்க வந்த? இத பாருங்க, நானா ஒண்ணு இங்க வரல. அம்மா ஃபோன் பண்ணாங்க, அதான் வந்தேன். சீ, சொரண கட்ட நாயே, நீ மனுஷ ஜென்மமே இல்லடா. இந்த பாருங்க, அனாவசியமா அவனை திட்டாதீங்க. இது ஒண்ணு உங்க பணம் கிடையாது. என்னது? என் படம் இல்லையா? ஆமா. அப்புறம் எப்படி இந்த படம் வந்துச்சு? நான் என் நகையெல்லாம் அடமானம் வச்சு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். பீரோல சும்மா தானே கிடக்கு, அதான் அவனுக்கு உதவு மேல அப்படி பண்ண. நகைய வச்சியா? யாரை கட்டி நகைய வச்ச? ஏன் நகை தானே? ஆமா, உங்க அப்பா சீதரமா கொடுத்த நகை இது. ஓடி, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என் உழைப்புல வாங்கி கொடுத்த நகை இது. என்ன காக்க எதுக்கு இதை வச்ச? ஏங்க, இந்த நகை வைக்க கூட இந்த வீட்ல எனக்கு உரிமை கிடையாது, அதானே? இருக்கு, ஆனா இந்த வெக்கம் கட்ட ஜென்மத்துக்காக வச்ச பாரு, அதுதான் தப்பு. அம்மா, எனக்கு இந்த பணம் ஒண்ணு வேணாமா. அட ஜெய், வெளில போடா. 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 ஐயா, இல்லங்க, போடா. இல்லங்க, இல்லங்க, போடா. இல்லங்க, போடா. போடா. என்னங்க? இன்னொரு இங்க வந்த ராஸ்கல். இந்த பார், இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற கடைசி வார்னிங். எனக்கு தெரியாம இன்னொரு தடவை இதை செஞ்ச அவனை கழுத்து பிடிச்சி வெளில தள்ள மாதிரி உன்னை கழுத்து பிடிச்சி வெளில தள்ளிடுவேன். ஜாக்கிரதை.